Okay. So இப்போ carbonyl compounds conversion அப்படின்னா so இப்போ the carbonyl compounds means it may be an aldehyde or ketone இல்ல carboxylic acid இருக்கலாம். ஸோ இப்போ எது வேணா இருக்கலாம். ஓகே ஸோ தட் இஸ் CO. C double bond Oக்கு நம்ம வந்து எப்படி கொண்டு வருவோம் இல்லை C double bond Oலேருந்து மெத்தட் எப்படி வந்து நம்ம பண்றதுங்கிறது தான். ஸோ இப்போ இதில் வந்து இந்த கார்போனில் குரூப் இந்த ப்ரிப்ரேஷன் இருக்குது இல்லையா ஸோ இப்போ அது வந்து how alkenes are converted to CO group. அது வந்து இட்ஸ் ஓஸ்மாலிசிஸ் ப்ராசஸ்ல நம்ம பண்ணலாம். ஓஸ்மாலிசிஸ் ப்ராசஸ்னா நமக்கு தெரியும் ஆல்கீன் வித் ஓசோன் இட் கிவ்ஸ் ஓசோனைட். ஓகே ஒரு ரீகால் மட்டும் பண்றேன். ஆல்கீன் alkene with ozone it gives ozonide. Ozonide which on reduction with zinc and water so it gives either depending on the alkene which we are using it may give aldehyde or ketone or two molecules of aldehyde கூட கொடுக்கலாம். Okay so இப்போ anything அதாவது simpler molecule வந்து இது split ஆகும். So this is the way we can convert alkene to CO. அதே மாதிரி இப்போ alkynes to CO வந்து இட்ஸ் இன் acidic medium மெர்குரஸ் சல்ஃபேட் யூஸ் பண்ணும்போது ஸோ வில் கெட் CO. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் கார்போனில் காம்பவுண்ட்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் டைம் வேஸ்ட் எனக்கு. ஸோ ஏன்னா இது எல்லாமே ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிகைட்ஸ்ல இருக்கும் இல்லைன்னா கீட்டோன்ஸ்ல இருக்கும் இல்லைன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருக்கும். ஓகே ஸோ இந்த அசைல் குளோரைட்லேருந்து எப்படி இங்கே கூட இதை கூட கொடுத்துருக்காங்க அசைல் குளோரைட்லேருந்து இது சைனைட்லேருந்து அல்கைல் சைனைடு எஸ்டர்ஸ் அது அன்ஹைட்ரேட் ஆசிட் அன்ஹைட்ரைடு ஆசிட் ஸோ இப்போ இதுலேருந்து இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரைட் சைடு இது வந்து லெஃப்ட் சைடு. இப்போ ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இந்த கார்போனில் குரூப்பை வித் காம்பவுண்டாக நம்ம எப்படி மாற்றலாம். ஸோ இப்போ இந்த கார்போனில் குரூப்ல ஹெச்சிஎன் ஆட் பண்ணா ஹெச்சிஎன் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கார்பன் வந்து இது ஸ்டெப் அப் இல்லையா அதாவது இன்க்ரிமெண்ட் ஆஃப் கார்பன் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் இட் இஸ் அ ஸ்டெப் அப். ஸ்டெப் அப்க்கு நம்ம போகணும் அப்படின்னா ஹெச்சிஎன் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இது சல்ஃபைட் சோடியம் பைசல்ஃபைட் ஹைட்ரஜன் சல்ஃபைட் வந்து ஆட் பண்ணணும்னா ஸோ வி கேன் கோ ஃபார் திஸ். ஹைட்ராலிசிஸில் வந்து இட்ஸ் ஆல்கஹால். அதே மாதிரி ஆல்கஹால் இது ஆசிட் ஆல்கஹால் ஆசிடா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் ஆல்கஹால்க்கு வந்து நமக்கு எஸ்டர் கிடைக்கும். அதே மாதிரி இது ஹைட்ரஜன் இப்போ வந்து இது வந்து இட்ஸ் இசட் வந்து இட் மே பி எனி திங் நம்ம இதுலேயே பார்த்தோம் இசட் வந்து இட் மே பி ஹெச் ஆர் CH3 ஆர் MH2 அமீன் அமைடு எது வேணா இருக்கலாம். ஸோ இப்போ அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ இந்த ஒரு ரியாக்ஷன்லேயே நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் OH யூஸ் பண்ணால் இது ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகே ஸோ அது கானிசரோ. அப்புறம் இது வந்து இட்ஸ் ஆல்கேனா ஜிங்க் அமால்கம் வித் HCl ரிடக்ஷன் ஆல்கஹாலாக ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ இது ஆக்சிடேஷன் வந்து சப்போஸ் இது வந்து ஆல்டிகைட் ஒரு கீட்டோனா இருந்துச்சுன்னா ஆன் ஆக்சிடேஷன் ஆசிட்ஸ் ஆஃப் இது பண்ணலாம் கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஆல்கஹாலா வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கார்பன் வந்து கூட வரும். ஓகே நம்பர் ஆஃப் கார்பன் கூட வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ இது எல்லா ரியாக்ஷனுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் கார்போனில் குரூப்ஸ்க்கு நம்ம எப்படிங்கிறது தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் அனுப்புகிறேன். தெரியல நான் அனுப்புறதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கும்போது. ப்ளீஸ் இதை யூஸ் பண்ணுங்க மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே அப்போ தான் அதோட இது வந்து நமக்கு தெரியும். ஓகே ஸோ இப்போ கன்வர்ஷன் பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து அதாவது உங்களுக்கு போர்ட் பேப்பர்ஸில் மோஸ்ட்லி இந்த கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிறது வந்து தரவாக பண்ணிடுங்க. ஓகே ஸோ புக் பேக்கில் இருக்கிறத தரவு பண்ணினாலே வந்து நமக்கு ரொம்ப பெரிய இது. ஓகே அதுலேருந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ புக் பேக்கு அது இன்டெக்ஸ்ட் ஸோ இன்டெக்ஸ்ட் ரெண்டுமே நீங்கள் கவர் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து போகும். ஓகே ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். கன்வர்ஷன்ஸ்
Um, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அனிலின். ஓகே, ஸோ இப்போ அனிலினை புரோமோபென்சீன் கன்வர்ஷன்ஸ்ல வந்து அனிலின் டு புரோமோபென்சீன். ஓகே, ஸோ அனிலின்லேருந்து எப்படி புரோமோபென்சீன் வந்து, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கன்வர்ஷன்ஸ்ல வந்து எதுவுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரைட் த ஃபார்முலா, அப்பதான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அனிலின்னா என்ன? ஸோ அனிலின் மீன்ஸ் இட்ஸ் NH2 இருக்கும் இல்லையா? ஸோ NH2 இருக்கும். ஸோ இட் மஸ்ட் பி கன்வெர்டட் டு புரோமோபென்சீன். புரோமோபென்சீன்னா பென்சீன் ரிங்ல புரோமின். ஓகே, ஸோ அப்போ இந்த அமினோ குரூப் வந்து ஹவு இட் சேஞ்சஸ் டு புரோமோ குரூப், அதுதான் இப்போ நம்ம பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ அனிலின் யாருக்காவது ஐடியா இருக்கா? எப்படி சொல்றீங்களா? NaNO2 with HCl. ஓகே, வித் HCl எடுக்க வேணாம். ஓகே, இந்த இது HX, இது வந்து டைசோனியம் சால்ட் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ டைசோனியம் சால்ட், டைசோனியம் சால்ட் அப்படின்னா N2Cl, N2X, டைசோனியம் சால்ட் கிடைக்கும். இந்த டைசோனியம் சால்ட் வித் காப்பர், இது வந்து காப்பர் வந்து இட் இஸ், இப்போ நமக்கு இங்க புரோமின்னு கேட்கறதுனால இந்த எக்ஸ் எல்லாம் நீங்க பிஆர்னு போட்டுக்கலாம். எக்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 273 to 278 கெல்வின்ல வந்து, ஸோ இட் பிகம்ஸ் புரோமோபென்சீன். ஓகே, ஸோ இப்போ இந்த இது எக்ஸ், ஆக்சுவலா இது வந்து புரோமோபென்சீன். புரோமின்னா நம்ம இங்க எங்கெல்லாம் எக்ஸ் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து நீங்க பிஆர்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இது வந்து ஒரு கன்வர்ஷன் அனிலின் டு புரோமோபென்சீன். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் குளோரோபென்சீன் டு பென்சீன் டு 2-குளோரோ அசிட்டோஃபினோன். இப்போ உங்களுக்கு நேம் பார்த்தா இமீடியட்டா உங்களுக்கு ஐடியா வராது. ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா எழுத சொல்றேன் நான். ஸோ குளோரோபென்சீன்னா இதுதான் குளோரோபென்சீன். ஏன் குளோரோபென்சீன் டு 2-குளோரோ அசிட்டோஃபினோன். அசிட்டோஃபினோன்னா கண்டிப்பா இந்த ரிங் இருக்கும். குளோரோ 2-குளோரோன்னு இது. அப்போ ஒன் வந்து இதா இருக்கும், அசிட்டோஃபினோன். ஸோ திஸ் இஸ் அசிட்டோஃபினோன். ஸோ இப்போ இதை வந்து இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, ஸோ இது வந்து நேமிங் ரியாக்ஷன்லேயே வந்துடும். என்ன நேமிங் ரியாக்ஷன்? கேன் எனிவன் சே? இது நேமிங் ரியாக்ஷன்ல வரக்கூடிய ரியாக்ஷன் என்ன? நேமிங் ரியாக்ஷன்? ஹலோ, யாரோ சொல்றீங்க, ரொம்ப கம்மியா இருக்கு வாய்ஸ். எஸ், ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். அது கண்டிஷன் என்ன? அன்ஹைட்ரஸ். ஓகே, அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அசைல் குரூப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா COCH3 வந்து அட்டாச் ஆகணும்னா இது வந்து அசைலேஷன், நாட் அல்கைலேஷன், அசைலேஷன். அப்போ CH3 COCl. ஓகே, plus CH3 COCl in the presence of anhydrous aluminum chloride it become 2-chloroacetophenone. ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் எழுதினாதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேயா? அதே மாதிரி இப்போ இதை நான் செய்யல, பட் டக்குன்னு என்ன ரியாக்ஷன் மட்டும் நீங்க சொல்லலாம். இட்ஸ் குளோரோ ஈத்தேன் டு பியூட்டேன். என்ன ரியாக்ஷனுக்கு போகலாம்? எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இது நேமிங் ரியாக்ஷன்ல வரும். இப்போ டபுள் த நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு. டபுள் த நம்பர் கார்பன் என்ன? ஹலோ, எஸ், குட் ரியாக்ஷன். இட்ஸ் குட்ஸ். கண்டிஷன் வந்து இட் இஸ் சோடியம் triether. Okay, so this is the condition. So it become chloroethane, it become butane. Okay, yeah. So அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஐடியா மட்டும் நான் கொடுத்துட்டு நம்ம போகலாம். குளோரோபென்சீன். இப்போ குளோரோபென்சீன் டு பைஃபீனைல், இது என்ன ரியாக்ஷன்?
குளோரோபென்சீன் டு பைஃபீனைல். இதுவும் நேமிங் ரியாக்ஷன்ல தான் வரும். என்ன ரியாக்ஷன்ல வரும்பா நேமிங் ரியாக்ஷன்? பைஃபீனைல்ல 2 பென்சீன் குரூப் இருக்கு. இப்போ குளோரோபென்சீன்னா இதான் குளோரோபென்சீன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் குளோரோபென்சீன். பைஃபீனைல் இதுதான் வந்து இட்ஸ் பைஃபீனைல். ஓகே, இது எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க? என்ன நேமிங் ரியாக்ஷன்ல வரும்? ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் 2 மால் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஸோ ஃபிட்டிக் ரியாக்ஷன்ல வரும். ஸோ இப்போ இதுக்கு கண்டிஷனும் சேம் கண்டிஷன் தான். சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர். ஓகே, சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர் தான் இதுக்கு. தென் propene to 1 iodopropane. அது பிரைமரி காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. ஓகே, propene to 1 iodopropane எப்படிப்பா? Propene CH3 CH double bond CH2 இதுல இருந்து நீ எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எதெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 iodopropane இட்ஸ் CH3 CH2 CH2I எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த இது வந்து என்ன ரியாக்ஷனுக்கு போகும்? ஸோ இது வந்து அன்சிமெட்ரிக்கல் இங்கே வந்து ப்ராடக்ட்ல வந்து ஹலோ அல்கேன் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து அல்கீனோட HI வந்து சேரணும். HI சேர்ந்துச்சுன்னா ஸோ இட் கோ வித் ஆன்டிமார்கானிகாஸ் ரூல். ஆன்டிமார்கானிகாஸ் ரூல்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போ நமக்கு வந்து பிரைமரி ப்ராடக்ட் வந்து மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, மார்கானிகாஸ் ரூல் படி போச்சு அப்படின்னா செகண்டரி ப்ராடக்ட் கிடைக்கும். ஆன்டி மார்கானிகாஸ் போச்சு அப்படின்னா ஸோ பிரைமரி வந்து ஸோ வில் கெட் ஆஸ் மேஜர் ப்ராடக்ட். ஓகேயா? ஸோ இது வந்து இப்படிதான். நெக்ஸ்ட் 2-bromobutane to but2ene. 2-bromobutane என்னப்பா? செகண்டரி காம்பவுண்ட் இல்லையா? CH3 CH2 CHBr CH3. இது வந்து 2-bromobutane. ஸோ but2ene okay, but2ene CH3 CH double bond CH3. ஸோ இது எந்த ரியாக்ஷனுக்கு, இது எந்த ரியாக்ஷன்ல பண்ணலாம்? பீட்டா எலிமினேஷன். ஸோ இப்போ இது வந்து இதுல இருந்து பீட்டா எலிமினேஷன்னா அப்போ இதுல இருந்து ஒரு ஹெச்சும், இப்போ இதுதான் ஆல்ஃபா கார்பன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன், ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜனும், ஸோ ஆல்ஃபா கார்பன்லேருந்து பிஆரும் ரிமூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன பீட்டா எலிமினேஷனுக்கு என்ன கண்டிஷன்? ஆல்கஹாலிக் KOH. நெக்ஸ்ட் ஆல்கஹாலிக் KOH. மறந்துட்டு ஆக்வஸ் போட்டுறாதீங்க, அப்படியே அது ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஓகே, ஆக்வஸ் போட்டால் ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்கஹாலிக் KOH போட்டால் தான் அது எலிமினேஷன் போட்டால் பீட்டா எலிமினேஷன். ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு இது ஆக்சுவலாக இது வந்து ஒவ்வொரு லெசன்லையுமே இது வந்து நிறைய இருக்கு. ஜஸ்ட் என்ன ரியாக்ஷன் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இதான் நிறைய நீங்கள் வந்து செய்ய தான் உங்களுக்கு இது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். Then benzyl chloride to benzoyl chloride. Benzyl alcohol. Benzyl chloride to benzyl alcohol. ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் சொன்னேன்ல ஹாலோ ஆல்கேனோ, ஹாலோ அரீனோ இல்லை ஹாலோ ஆல்கேனோ. நம்ம NaOH
aqueous NaOH போட்டோம்னா நமக்கு வந்து ஆல்கஹால் தான் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதே தான் இங்கேயும். ஸோ பென்சாயில் குளோரைடு கூட aqueous NaOH நம்ம சேர்க்கும்போது aqueous NaOH or aqueous KOH KOH இல்லைன்னா NaOH சேரும்போது ஸோ இட் பிகம்ஸ் பென்சைல் ஆல்கஹால். ஓகே, ஸோ இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் தரவாக்கணும். ஸோ என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 10 மட்டும் பார்ப்போம். ஈத்தைல் நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஈத்தைல் மெக்னீசியம் குளோரைடு. ஸோ ஈத்தைல் மெக்னீசியம் குளோரைடு டு propan 1-ol. இப்போ ஈத்தைல் மெக்னீசியம் குளோரைடு, ஈத்தைல் மெக்னீசியம் குளோரைடுனா இதுதான் CH3 ஈத்தைல் குரூப் மெக்னீசியம் அண்ட் தென் இட்ஸ் குளோரைடு. ஸோ இப்போ இது எப்படி வந்து propan 1-ol மாறும்? propan 1-olனா CH3 CH2 CH2OH primary alcohol. How can we change that? இது வந்து என்ன ஆட் பண்ணலாம்? இப்போ இங்க ஓகே குட், இட்ஸ் ஃபார்மால்டிஹைட் நம்ம ஆட் பண்ணலாம். இங்க வந்து ஒரு கார்பன் இது ஸ்டெப் அப். ஓகே, ஸோ அதனால வந்து ஒரு கார்பன் வந்து நம்ம கூட பண்ணணும். ஸோ இட்ஸ் ஃபார்மால்டிஹைட் ஆட் பண்ணும்போது ஸோ இதுக்கு கண்டிஷன் வந்து இட் இஸ் ட்ரை ஈத்தர். இட்ஸ் ட்ரை ஈத்தர், இட் பிகம்ஸ் propan 1-ol. இது நான் இப்போ போடுறது எல்லாமே வந்து ஆக்சுவலா உங்க புக்ல இருக்கிறது தான். நீங்க எக்ஸாமுக்கு படிக்கும்போது படிச்சீங்களா என்னன்னு தெரியல. phenol to anisole. phenol to anisole னா இது எப்படி கன்வெர்ட் பண்ணும்? phenolல OH இல்லையா? அது எப்படி அனிசோல்னா என்ன வரும்? This is phenol. It's convert to anisole க்கு என்ன ஃபார்முலா? இதுல என்ன வரும் அனிசோலுக்கு? பென்சீன்ல OCH3. Okay, it's an anisole. How can we convert this? Any idea? அதாவது இப்போ இங்க வந்து இந்த H வந்து it should be replaced by CH3. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த phenol we know that this is an acidic when it is treated with NaOH. இது வந்து ஒரு salt கொடுக்கும் இல்லையா? ஸோ it gives a salt that is ONA. ஸோ இப்போ இந்த ONA அதாவது சோடியம் phenoxide. ஸோ இதுக்கு கீழே நீங்க நேம் எல்லாம் கொடுக்கணும். சோடியம் phenoxide. ஸோ இப்போ இந்த சோடியம் phenoxide வந்து ஸோ when it is treated குரூப் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த CH3 குரூப் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ we have to add என்ன ஆட் பண்ணலாம்? CH3 Cl ஆட் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த NaCl வந்து வெளியில போயிடும். ஸோ you'll get anisole. Let's go CH3. Okay. The next one, it's propan 2-ol. Propan 2-ol to 2-methyl propan 2-ol. ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் propan 2-olனா இட்ஸ் செகண்டரி காம்பவுண்ட் CH3 CHOH CH3 வரும். ஸோ திஸ் இஸ் propan 2-ol செகண்டரி ஆல்கஹால். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா propan 2-olக்கு பதில் இந்த மீத்தைல் குரூப்பும் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ அதாவது இதே ஃபார்முலா தான் CH3 CH3 இங்கே ஒரு குரூப் இங்கே ஒரு CH3 ஆட் ஆகும். OH CH3.
ஸோ இதுதான் 2-methyl propan 2-ol. இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ இப்போ நீங்க இந்த காம்பவுண்டை பார்த்தா இட்ஸ் அப்கிரேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதாவது என்னன்னா கார்பன் ஒரு கார்பன் வந்து கூட இருக்கு. இங்க வந்து 3 கார்பன் இருக்கு, பட் இங்க வந்து 4 கார்பன் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த ஆல்கஹால்லேருந்து ஸோ டைரக்டா வந்து ஆல்கஹால்ல வந்து அப்ப நம்ம ஒரு கார்பன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா எய்தர் நம்ம கேசிஎன் யூஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி சேஞ்ச் டு கீட்டோனோ ஆல்டிகைடோ மாற்றணும். ஸோ இப்போ இது செகண்டரி ஆல்கஹால்ங்கிறதுனால நம்ம கீட்டோனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து கேசிஎன் ஆட் பண்ணணும்னா ஆசிட் கூட ஆட் பண்ணணும். பட் இங்கே செகண்டரி ஆல்கஹால் வந்து கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணுனா மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் தான் கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதனால வந்து நம்ம கேசிஎன் ஆட் பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து ஆக்சிடேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கீட்டோனா நம்ம வி கேன் சேஞ்ச். ஓகே, ஸோ ஆக்சிடேஷனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்னு. K2Cr2O7 அசிடிஃபைடு. ஓகே, அசிடிஃபைடு K2Cr2O7 யூஸ் பண்ணும்போது ஸோ இட் பிகம்ஸ் என்னவா மாறும்? செகண்டரி ஆல்கஹால் என்னவா மாறும்? இட்ஸ் கீட்டோனா மாறும் இல்லையா? செகண்டரி ஆல்கஹால் இட் பிகம்ஸ் கீட்டோன். CH3 C double bond O6 CH3. So this is the propane 2-ol. It becomes propanone. It becomes to propanone. So இப்போ இந்த ப்ரோபனோன்ல இப்போ நம்ம வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆட் பண்ண முடியும்னா நமக்கு வந்து ஒரே ஒரு மீத்தைல் குரூப் தான் வேணும். அதாவது ஒரு கார்பன் தான் வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால மீத்தைல் குரூப்பே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ CH3 MgBr. ஓகே, MgBr, MgI ஆர் MgCl ஏதோ. ஸோ இது வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ இப்போ இது கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் so we will get the CH3 group வந்து இந்த கீட்டோன் குரூப்ல வந்து ஆட் ஆகும் இல்லையா? CH3 C, இங்க வந்து ஒரு CH3 ஆல்ரெடி இருக்கு. இங்க வந்து இட்ஸ் CH3 வந்து என்னன்னா O MgBr. ஓகே, அது இன்டர்மீடியேட். ஸோ இப்போ இது வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஓகே ஆன் ஹைட்ராலிசிஸ் இட் பிகம் propan 2-methyl propan 2-ol. Okay, acidic hydrolysis என்பது you will get this one. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். இங்கே நம்பர் ஆஃப் கார்பனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் கார்பன் செக் பண்ணிட்டு ஸோ எந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு வந்து அது போகும். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து அதை கன்வெர்ட் பண்ணலாம், எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறது வந்து ஸோ யூ ஹாவ் டு திங்க் அண்ட் தென் டூ. ஓகே, இது செகண்டரி ஆல்கஹாலாக இருக்கிறதுனால நம்ம வந்து கீட்டோனா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, கீட்டோனா கன்வெர்ட் பண்ணி கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை ஆட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம அப்கிரேட் கார்பன்லேயே நம்ம நிறைய ரியாக்ஷன் பார்த்தாலும் ஸோ இப்போ இங்கே வந்து இதுதான் ஆப்ஷன். நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹாலாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நம்ம போய் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் தான் நம்ம போக முடியும். ஓகே, ஓகே. ஸோ கன்வர்ஷன்ல வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம், ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். பட் நிறைய இருக்கு. கன்வர்ஷன் இதில் வந்து நீங்கள் புக்கில் அந்த கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்கில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தட்ஸ் இனஃப். ஏன்னா எல்லா ரியாக்ஷனும் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா அந்த கன்வர்ஷனுக்குன்னு தனியாக நம்ம பார்த்தோம்னா ஸோ அட்லீஸ்ட் ஒன்றுத்தையும் உங்களால் போட்டு பார்க்க முடியலன்னா கூட என்ன ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம், என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாங்கிறத வந்து ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்சிஆர்டி புக்கை மிஸ் பண்ணாதீங்க. என்சிஆர்டி புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? இந்த கன்வர்ஷன்ல வேற யாருக்கும் எதுவும் எனி டவுட்ப்பா? ஓகேயா? கன்வர்ஷனும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கிவ் ரீசன் கொஸ்டின்ஸ்னு வரும் உங்களுக்கு. ஸோ எய்தர் இந்த கிவ் ரீசன் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி வேணா வரலாம். எப்படி வேணா வரலாம்னா என்ன சொல்றது,
எய்தர் அந்த அசர்ஷன் ரீசன்ல இருக்கு இல்லையா, ஸோ அப்படி வரலாம். இல்லைன்னா வந்து கிவ் ரீசன், அக்கவுண்ட் ஃபார் த ஃபாலோயிங், இல்லைன்னா ஒய் கொஸ்டின் மாதிரி அது அப்படி கூட வரலாம். ஓகே, ஸோ எப்படி வந்தாலும் ஸோ உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம கொஸ்டினோட நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் ஒரு நிமிஷம். அதாவது ரீசனிங் கொஸ்டின்ஸ். ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ ரீசனிங் கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நிறைய இருக்கு. இப்போ இதில் வந்து என்னன்னா குளோரோபென்சின். இப்போ குளோரோபென்சின் எடுத்தீங்கன்னா குளோரோபென்சின் இஸ் less reactive than um, less reactive than chloromethane. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இட்ஸ் ஹாலோ அரீன் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் ஹாலோ அல்கேன் அர்த்தம். ஓகே, ஸோ குளோரோபென்சின் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் குளோரோமீத்தேன். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? ஸோ இப்போ இதில் குளோரோபென்சின்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஈச் கார்பன் ஆட்டம் ஆஃப் பென்சின்ல இருக்கிறது வந்து எல்லாமே sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் குளோரோபென்சின். திஸ் இஸ் குளோரோபென்சின். ஸோ இப்போ இதில் வந்து okay, so இதுல வந்து each carbon it is sp2. okay, sp2 hybridized இருக்கும். so sp2 hybridized and electron withdrawing. okay, chlorine atom வந்து it donates its lone pair of electron and acquire positive charge. suppose இந்த இது இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான் வந்து இது வந்து டொனேட் பண்ணும். ஸோ இப்போ இது டொனேட் பண்ணிடுச்சு அப்படின்னாலே வந்து it attains positive. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸோ இப்போ இதுல வந்து இப்படிதான் வரும் இல்லையா. ஸோ டபுள் பாண்ட் வந்துடும் இங்கே. ஸோ இப்போ இங்கே வந்து இது எலக்ட்ரான் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணதுனால இட் அக்வயர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் இந்த நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து டீலோக்கலைஸ் ஆகும். டீலோக்கலைஸ் ஆகும்னா ஸோ இப்போ இதோட இது இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே 2 டபுள் பாண்ட் கண்டினியூஸாக வராது. ஸோ அதனால இது வந்து இட் பிகம்ஸ் இங்கே வந்து நெகட்டிவ் வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ் வரும். ஸோ திருப்பி வந்து இந்த எலக்ட்ரான் வந்து ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால இதில் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் வந்து இது போகும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் இங்கே டபுள் பாண்ட் குளோரினுக்கு வந்து சாரி சிஎல். ஓகே, ஸோ இப்போ திருப்பி வந்து மறுபடியும் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் இட் கோ வித் ஆஃப் த பொசிஷன். இப்போ இங்கே வந்து ஸோ இட் இஸ் சிஎல் 2 electrons, it's a plus. okay, so திருப்பி ஒரிஜினலா வந்து it again it becomes chloropenzene. okay, so it becomes chloropenzene. so இப்போ இதுதான் வந்து குளோரோபென்சீனை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்போ இந்த குளோரோமீத்தேன்ல வந்து CCl பாண்ட் இருக்கும் இல்லையா. CCl பாண்ட் அக்வயர்ஸ் ஸோ இப்போ இதுல இந்த ஹாலோ அரீன்ல இந்த இதுல வந்து டபுள் பாண்ட் வந்து வருது. ஸோ குளோரோபென்சீன்ல வந்து டபுள் பாண்ட் கேரக்டர் பார்ஷியலா ஒரு டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கு. ஸோ அதனால வந்து இது எலக்ட்ரான் வந்து டீலோகேட் ஆகுது. பட் இந்த சிசிஎல் அதாவது குளோரோமீத்தேன்ல வந்து இந்த கார்பன் இஸ் sp3. ஓகே, ஸோ திஸ் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்னா large amount of energy is needed to break this bond. CCl bond break பண்ணனும்னா so we need to supply large energy. okay, so it is a less reactive. okay, reactive than haloalkane towards um, nucleophilic substitution reaction. நீங்க வந்து இதை கூட நீங்க சொல்லவே வேண்டாம். இதை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணாலே போதும். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் sp2 hybridized carbon the negative charge அதாவது electrons are delocalized. okay, so delocalized on ortho and para position by resonance. ஸோ அப்போ அதனால தான் வந்து அப்போ அதே மாதிரி இந்த CCl bond வந்து for some time for sometime it occurs the double bond character. ஸோ அப்போ அதனால வந்து இது less reactive. ஸோ இது வந்து இதை சொன்னாலே போதும். ஸோ
this is the answer for this. Okay. The second one வந்து haloalkanes react with KCN to form alkyl cyanide. Ah, Karshana. Okay. So haloalkanes react with KCN. Haloalkanes react with KCN. KCN கூட react பண்ணும்போது it form alkyl cyanide. Okay, it form alkyl cyanide as the main product. ஆனா இப்போ AgCN கூட இதே haloalkanes when it reacts with AgCN it gives isocyanide. அதுக்கு என்ன ரீசன் கேக்குறேன். What is the reason for this? Uh, okay, so haloalkanes react with KCN gives alkyl cyanide, but with AgCN it gives isocyanide. So இப்போ இதுக்கு என்ன ரீசன்னா KCN is actually இப்போ KCN நம்ம எடுத்தோம்னா so this is an ionic compound. Okay, so this is ionic. So அப்போ என்ன ஆகும்னா it provide the cyanide ions கொடுக்கும். அதாவது இது ionic-னா it's K plus and Cn minus இருக்கும் இல்லையா? Cn minus சொல்யூஷன்ல வந்து இப்படி split ஆயிரும். the attack வந்து it's mainly takes place through இப்போ இந்த Cn ன்னு கொடுத்தா Cn ன்னு கொடுக்கும்போது ஸோ இது வந்து இட்ஸ் a triple bond. இது வந்து N நைட்ரஜனுக்கு வந்து 2 lone pairs வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் தான் நம்ம 2 lone pairs கொடுக்குறோம். So the attack mainly takes place through the lone pair of electron on electron. Okay, so அதனால வந்து due to high electron density, so not through nitrogen. இப்போ கார்பன்ல இருந்து தான் வந்து அட்டாக் வந்து நடக்கும். ஸோ கார்பன் வழியாக தான் அட்டாக் நடக்கும், நாட் நைட்ரஜன். இப்போனா கேசிஎன் கூட. ஓகே, பட் ஏஜிசிஎன்ல வந்து நம்ம எடுத்தோம்னா ஏஜிசிஎன் இஸ் இட்ஸ் மெயின்லி இட்ஸ் அ கோவலண்ட். இது வந்து மெயின்லி கோவலண்டா இருக்கும். ஸோ நைட்ரஜன் டொனேட்ஸ் எலக்ட்ரான். ஸோ இப்போ இங்க வந்து இந்த சைனைட்ல வந்து இட்ஸ் கார்பன், இங்கேயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இட்ஸ் அ கார்பன் டொனேட்ஸ் எலக்ட்ரான். கார்பன் டொனேட்ஸ் எலக்ட்ரான், அதனால நமக்கு வந்து அல்கைல் சைனைட் கிடைக்குது. இப்போ ஏஜிசிஎன் வந்து இட்ஸ் கோவலண்ட். இது வந்து கோவலண்ட் காம்பவுண்ட். இப்போ இங்க வந்து என்னன்னா நைட்ரஜன் டொனேட்ஸ் எலக்ட்ரான். ஓகே, நைட்ரஜன் டொனேட்ஸ் எலக்ட்ரான். நைட்ரஜன் டொனேட்ஸ் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இட் ஃபார்ம்ஸ் ஐசோசைனைட் as the main product. ஸோ அதுதான் வந்து ரீசன். இங்க வந்து உங்களுக்கு கீவேர்டு வந்து இட்ஸ் அயானிக், கார்பன் டொனேட்ஸ் எலக்ட்ரான், அதே மாதிரி கோவலண்ட், நைட்ரஜன் டொனேட்ஸ் எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த கீவேர்ட்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேயா? ஸோ நீங்க எப்பயுமே வந்து கரெக்ஷன் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. நானும் கரெக்ஷன் போனதுனால நான் சொல்றேன். அதே மாதிரி இப்போ எப்பயுமே வந்து இப்போ நீங்க வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் 2 வேலிட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ½ மார்க் தான் இருக்கும். ஸோ இப்போ 1 மார்க்குக்கு வந்து 2 வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். ஸோ ஆஃப் ப்ளஸ் ஆஃப். ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஸோ இப்போ இந்த கீவேர்ட்ஸ்லாம் தான் டிக் போடுவாங்க. கீவேர்ட்ஸ்லாம் டிக் போட்டு மார்க். மற்றபடி உங்களோட சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கும் அதுக்கும் இதுக்கெல்லாம் மார்க் இருக்காது. ஓகே, so covalent, nitrogen donates electron, ionic, carbon donates electron. So அதுதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து இட்ஸ் a Grignard reagent is prepared under anhydrous condition. இது வந்து அதனால தான் நம்ம ட்ரை ஈத்தர் யூஸ் பண்றோம். Grignard reagent is prepared under dry condition. Under dry conditions, அதுக்கு வந்து என்ன ரீசன் கேட்காங்க. ஸோ இப்போ இந்த Grignard reagent பொறுத்த வரைக்கும் இந்த Grignard reagent இந்த கார்பன் மெக்னீஷியம் இருக்கு இல்லையா? இந்த கார்பன் மெக்னீஷியம் இதுதான் வந்து இது. ஓகே, ஸோ இப்படிதான் Grignard reagent இருக்கும். ஸோ கார்பன்னா இது இட் மே பி ஆர்னு வச்சுக்கோங்க, RMgX. ஸோ இப்போ இந்த Grignard reagentல RMg வந்து இட் இஸ் அ கோவலண்ட் bond. ஸோ திஸ் இஸ் அ கோவலண்ட். ஓகே, which is highly polar with the carbon atom of alkyl or aryl group withdraws electrons from electropositive magnesium. So இப்போ இது வந்து கார்பன் வந்து என்ன ஆகும்னா கம்பேரிட்டிவா வந்து this is highly electronegative. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா இது it pulls the electron towards itself. ஓகே, ஏன்னா இது வந்து
highly electro இருக்கு withdrawing electrons from இது வந்து electro positive ஓகே. ஸோ இப்போ மெக்னீஷியம் ஹாலஜன் பாண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து இட் இஸ் அன் அயானிக். ஓகே, இது வந்து அயானிக். ஸோ அப்போ வந்து இது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ஸோ இப்போ ஆர் எம்ஜி எக்ஸ் அப்படின்னா ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து இட் புல்ஸ் எலக்ட்ரான், அதனால இது நெகட்டிவ் ஆயிரும். இப்போ இதுவுமே இதுலேருந்து புல் பண்ணும் எலக்ட்ரான், ஏன்னா இது ரெண்டு இது வந்து ஹைல எலக்ட்ரான் நெகட்டிவ் தான். ஸோ அப்போ வந்து இதில் வந்து என்ன ஆகும்னா இது வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஓகே, மெக்னீஷியம் ஹாலஜன் பாண்ட் வந்து இட் இஸ் இது வந்து அயானிக், இது வந்து கோவலண்ட். ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட் இஸ் அப்போ வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் ஹைலி ரியாக்டிவ். ஓகே, ஹைலி ரியாக்டிவ் அண்ட் they react with any source of proton to give hydrocarbons. ஸோ அதனால தான் வந்து இது அன்ஹைட்ரஸ் கண்டிஷனில் தான் வந்து நடக்கும். என்ன ரீசன்னா இட்ஸ் ஹைலி ரியாக்டிவ். இட்ஸ் ஹைலி ரியாக்டிவ். ஏன் ஹைலி ரியாக்டிவ்னா ஸோ இந்த போலரைசேஷன்னால தான். ஏன் போலரைஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இது எப்படி இது கோவலண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ இட் புல்ஸ் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். இது அயானிக், இட் புல்ஸ் த எலக்ட்ரான் ஃப்ரம் மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம்க்கு வந்து பாசிட்டிவ். ஓகே, ஸோ அதனால இப்போ சப்போஸ் இது வந்து வாட்டர் மாய்ஸ்சர் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் இப்படி இருந்துச்சு மாய்ஸ்சர், எனி மாய்ஸ்சர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இட் பிகம்ஸ் ஹைட்ரோகார்பன், நமக்கு டிசைரபிள் ப்ராடக்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் இது வந்து எப்பயுமே இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரை ஈத்தர்கள் தான் சொல்லணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இது மட்டும் இல்லை, இன்னொன்று வந்து உட்ஸ் ரியாக்ஷனும் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கேரிட் இன் ட்ரை ஈத்தர். அதுக்கு என்ன ரீசன்? I hope that இந்த question follow பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So any doubt பா? Its reaction is carried in dry ether. So இப்போ இது வந்து ஒரு by question, give reason question தான் அது. ஸோ இப்போ இது எப்பயுமே வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ இது வந்து ட்ரை ஈத்தரில் தான் நடக்கும். ஸோ அது வந்து என்னென்னா இதுதான் ரியாக்ஷன் இல்லையா, 2CH3Br plus 2Na. So the reaction is taking place in the presence of dry ether. So dry ether, so you will get ethane. Okay, so ethane and 2NaBr. இதுதான் வந்து இட்ஸ் ஒட்ஸ் ரியாக்ஷன். இது வந்து எப்பயுமே இட் இஸ் கேரிட் இன் ட்ரை ஈத்தர். அதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் என்னன்னா சோடியம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, sodium metal is very sensitive towards air and moisture. Okay, so இப்போ இது வந்து it's very reactive metal, it's very very reactive metal. ஸோ இது வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்கிறதுனால ஸோ ஏர்லேயோ மாய்ஸ்சர்லேயோ இட் ஃபார்ம்ஸ் த காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடும். இப்போ சோடியம் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ யூ கெட் சோடியம் ஆக்சைடு இல்லையா. ஸோ அதே மாதிரி இதே சோடியம் வந்து இட்ஸ் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது இட் பிகம் NaOH. ஸோ அப்போ வந்து மாய்ஸ்சரும் ஏரும் இருந்துச்சுனாலே இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி ரியாக்டிவ் மெட்டல்ங்கிறதுனால இட் ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் with oxygen and water. So the reaction is carried in dry ether to avoid air and moisture. Okay, to avoid air and moisture. So இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரியாக்ஷன் வந்து இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் dry ether. Okay, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ SN1 reaction. SN1 it's favored in protic solvent. In protic solvent SN1 வந்து protic solvent வந்து SN1 தான் ஃபேவர் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க. ஸோ இட் இன்வால்வ்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த ரியாக்ஷன் SN1 reaction it involves CX bond breakage. Okay, so it involves CX, அதாவது CX ஒரு இந்த ஹாலஜன் இந்த CX bond break ஆகும். break it involves CX bond breakage. அதில் என்ன ஆகும்னா இந்த எனர்ஜி ரெக்வயர்ட் இஸ் அப்டைன்டு த்ரூ அதில் அதுக்கு வந்து பாண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து எனர்ஜி தேவை இல்லையா. ஸோ அந்த எனர்ஜியை வந்து விச் இஸ் அப்டைன்டு த்ரூ சால்வேஷன் ஆஃப் ஹாலைட் அயான் வித் புரோட்டான்ஸ் ஆஃப் புரோட்டிக் சால்வெண்ட். புரோட்டிக் சால்வெண்ட்னா இப்போ வாட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ வாட்டர் வந்து இட் இஸ் அ புரோட்டிக் சால்வெண்ட்
அதே மாதிரி அதாவது புரோட்டான் இருக்கிறது எல்லாமே புரோட்டிக் சால்வெண்டா, ஹைட்ரஜன் இருக்கிறது எல்லாமே புரோட்டிக் சால்வெண்டா இருக்கும். ஈவன் ஆல்கஹால். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இட்ஸ் புரோட்டிக் சால்வெண்ட். அப்போ இந்த சிஎக்ஸ் பாண்ட் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா, ஸோ இட் நீட்ஸ் எனர்ஜி. ஓகே, இட்ஸ் எனர்ஜி இஸ் ரெக்வயர்டு. அந்த எனர்ஜியை வந்து இது வந்து எப்படி எடுக்கும்னா, ஸோ த்ரூ சால்வேஷன் ஆஃப் ஹாலைட் அயான். ஸோ அதாவது இந்த ரியாக்ஷன் வந்து புரோட்டிக் சால்வெண்ட்ல நடக்கிறதுனால இந்த சால்வெண்ட்லேருந்து அந்த மாய்ஸ்சர் இதை வந்து எடுத்துக்கும். ஓகே, இந்த எனர்ஜியை வந்து எடுத்துக்கும். ஸோ எனர்ஜி எடுக்கிறதுனால ஸோ இட்ஸ் ஃபேவர்ட் இன் புரோட்டிக் சால்வெண்ட். ஓகேயா? ஸோ எனர்ஜி ரெக்வயர்டு, energy required is obtained through solvation. Solvation of okay, solvate anion actually with the protons of this protic solvent. That's the reason. I hope that you are following me. யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி ஹாலைட்ஸ். இப்போ டெர்ஷரி ஹாலைட்ஸ்னு எடுத்தோம்னா ஆக்சுவலாக கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, டெர்ஷரி ஹாலைட்ஸ் do not undergo SN2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக போகும் ரொம்ப ஸ்லோவாக. ஓகே, do not undergo SN2. அதுக்கு என்ன ரீசன்? ஸோ இப்போ இந்த SN2 ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நியூக்ளியோஃபைல் attacks the carbon atom from the opposite side of the halide. ஓகே, ஸோ அதாவது என்னன்னா 3 alkyl groups இருக்கும். டெர்ஷரின்னா 3 alkyl groups இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் ஹிண்டர் ஆகும் இல்லையா? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான் ரீசன். இதுக்கு வந்து ரீசன் வந்து இட் இஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான் ரீசன். ஏன்னா அந்த OH அந்த பேஸ்க்கு வந்து அதாவது அந்த நியூக்ளியோஃபைலுக்கு வந்து ஸோ there will be no space to attack the carbon. ஸோ அதை சுற்றி இந்த டெர்ஷரி ஆல்கஹால்ல நிறைய ஹைட்ரஜன்லாம் இருக்கிறதுனால ஸோ அது உள்ளே போய் அந்த கார்பன் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதுதான் ரீசன். ஸோ இப்போ ரீசன் வந்து இட் இஸ் அ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான் ரீசன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபீனால். இப்போ ஃபீனால் நம்ம எடுத்தோம்னா ஃபீனால் இஸ் அசிடிக் in nature. In the reason phenol is acidic in nature. So what is the reason? So இப்போ இந்த phenol நீங்க பாத்தீங்கன்னா so இதுல இந்த கார்பன் phenolல இந்த phenol, so this is phenol. So இப்போ இந்த phenolல வந்து so benzene ringல வந்து it's carbon வந்து it is sp2 and electron withdrawing. Okay, sp2 and electron withdrawing. So இப்போ இதுல வந்து என்னன்னா இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா? So oxygen atom which donates electron to the ring and acquire positive charge. Okay, so இப்போ அதே தான் நம்ம ஏற்கனவே ஃப்ளோரோபென்சினுக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இட் இஸ் டீலோகேட் ஆகும். ஸோ டீலோகேட் ஆகும். ஸோ இப்போ அதுதான் ரீசன். ஓகே, டீலோகேட் ஆகும்போது டொனேட்ஸ் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து எப்படி வரும்னா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் O and it's a H. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 2 lone pair இருக்கு இல்லையா? ஸோ இப்போ திஸ் ஆக்சிஜன் இட் டொனேட்ஸ் இட்ஸ் எலக்ட்ரான். அப்போ இங்கே டபுள் பாண்ட் வரும். ஓகே, இங்கே டபுள் பாண்ட் வரும். இந்த O வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் ஆயிடும். இல்லையா சார்? சார் இது வந்து பாசிட்டிவ் ஆகும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுறதுனால இது வந்து பாசிட்டிவ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இது வந்து வாட்டரில் வந்து வாட்டரில் அக்வஸ் சொல்யூஷனாக இருக்கும்போது ஸோ இட் லூசஸ் இட்ஸ் அயான்ஸாக வந்து இது வந்து ஓகே, ஸோ இட் பிகம்ஸ் திஸ். இது வந்து ஃபினாக்சைடு அயான். ஓகே, ஸோ திஸ் ஒன் இட் இஸ் அ ஃபினாக்சைடு அயான். அதாவது என்னன்னா இட்ஸ் அ கான்ஜுகேட் பேஸ். It's a conjugate base and which is and இது வந்து என்னன்னா this phenoxide ion which is
conjugate base and it is stabilized by resonance. Okay, so இது வந்து it is stabilized by resonance. Okay, conjugate base is stabilized by resonance. ஸோ அந்த 5 ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் இல்லையா, அது நீங்க வந்து கொடுக்கணும். ஓகே, எப்படி வந்து நெகட்டிவ் சார்ஜ் வருது, ஆர்த்தோ பேரா நம்ம குளோரோபென்சிக்கு போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதுக்கு நம்ம போடணும். ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரால வந்து எப்படி வந்து நெகட்டிவ் வருதுங்கிறது வந்து ஸோ வி ஹாவ் டு கிவ். ஓகே, அதுதான் வந்து இட் இஸ் அ ரெசனன்ஸ். அண்டர்ஸ்டுட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, பேரா நைட்ரோஃபீனால் இருக்கு, தென் phenol. Which is more acidic and why? Which is more acidic? Which is more acidic and why? So, இப்போ இது ரெண்டுல எது வந்து it's more acidic and why? So, இப்போ actually இது ரெண்டுத்துல வந்து so this is more acidic இல்லையா? Can anyone know the reason? Oh, yes, good. It's more acidic. ஏன் அப்படின்னா NO2 group இருக்கு இல்லையா? That is electron. NO2 is electron withdrawing group. So இது வந்து it's an electron withdrawing group. So it withdraws the electron density um, from the oxygen. Okay, from the oxygen atom of phenoxide ion. So because of that, the delocalization of negative charges are taking place. Okay, அதுதான். So electron withdrawing groups வந்து it's a favor the என்னன்னா it's acidic. Okay, so இங்க வந்து ரெண்டுமே acidic தான். More acidic வந்து it's nitrophenol. அதுக்கு ரீசன் வந்து it's NO2 is an electron withdrawing group. The electron வந்து withdraw பண்றது. So next வந்து it is a cresol. Cresolனா it's a common name. It's a C6H ether. Okay, it's a CH3. So this is cresol. Is less acidic than phenol. Less acidic than phenol. So இப்போ இதுக்கு என்ன ரீசன்னா, எனி எலக்ட்ரான் இப்போ வந்து CH3 இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த CH3 இந்த alkyl group எல்லாமே electron releasing group இல்லையா, ஸோ this electron releasing group releases the electron. ஸோ இப்போ இது வந்து electron density over oxygen atom. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணா destabilize ஆகும், destabilizes and decrease in ionization of cresol. ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ வந்து இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இல்லையா, ஸோ இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்புங்கிறதுனால ஸோ இது வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்போ எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும்போது இப்போ ஆல்ரெடி வந்து இங்கே எலக்ட்ரான் ரெண்டு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ இது இன்னும் எலக்ட்ரானை வந்து இது ரிலீஸ் பண்ணுச்சுன்னா இந்த ஆக்சிஜன் வந்து டீஸ்டெபிளைஸ் ஆயிடும். ஸோ டீஸ்டெபிளைஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா இது டிக்ரீஸ், இந்த அயனைசேஷன் நடக்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் நடக்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால so it is less acidic than phenol. Okay, so because of this electron releasing group, அதுதான் reason. Electron releasing group or electron donating group, இது வந்து it is destabilizes. Destabilize ஆகிறதுனால அந்த ஸ்ட்ரக்சர் destabilize ஆகிறதுனால decrease in ionization வந்து நடக்காது. So this is less acidic than phenol. Okay. Then ethers are insoluble in water. Ethers are insoluble in water. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சிம்பிள் கொஸ்டின் தான், பட் உங்களுக்கு அசர்ஷன் ரீசனில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும்னா ஸோ இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும்.
ethers are insoluble in water அப்படின்னா ஸோ இப்போ ethers வந்து it cannot form a hydrogen bond with water. ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி சால்யபிலிட்டிக்கும் சரி அந்த பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் வந்து ஹையராக இருக்கிறதுக்கும் வந்து ரீசன் வந்து ஹெச் பாண்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கேயும் அதான் ரீசன். ஏன் வந்து இது இன்சால்யபிள்னா இட் cannot ஃபார்ம் ஹெச் பாண்ட் வித் வாட்டர். H bond with water. ஸோ இப்போ வாட்டர் கூட வந்து இது ஹெச் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா இட் இஸ் லெஸ் போலார் தென் வாட்டர். ஓகே, லெஸ் போலார் தென் வாட்டர் அண்ட் கெனாட் பிரேக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம்ட். அந்த வாட்டரில் இருக்கிற அந்த மாலிகூல்ஸை வந்து பிரேக் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரீசன். ஓகே, ஸோ பிகாஸ் இது ஏன் வந்து கெனாட் ஃபார்ம் ஹெச் பாண்ட்னா இட்ஸ் லெஸ் போலார், நான் போலார்னே சொல்லலாம். ஓகே, இப்போ ஈத்தர்ஸ் வந்து இட் இஸ் லெஸ் போலார் ஆர் நான் போலார். அதனால வந்து இது வந்து it cannot form H bond with water, so it is insoluble in water. Okay. So இதே ரீசன் தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ அதே ரிலேட்டட் தான். இப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஈத்தர்ஸ், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஈத்தர்ஸ்னு நம்ம எடுத்தோம்னா ஸோ லோயர் தென் isomeric alcohols. இப்போ அதுக்கு என்ன ரீசன்? ஸோ ரீசன் வந்து அகெயின் ஹெச் பாண்டு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் சால்யபிலிட்டிக்கும் சேம் ரீசன் தான் இருக்கும். அது வந்து ஹெச் பாண்டாக தான் இருக்கும். ஓகே, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஈத்தர்ஸ் ஆர் லோயர் பிகாஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இன் ஈத்தர்ஸ் வந்து absence இருக்கும். ஓகே, பட் ஆல்கோஹால் மாலிகூல்ஸ் ஆர் அசோசியேட்டட் த்ரூ வித் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேயா, ஸோ இப்போ ஈத்தர்ஸ் வந்து ஆக்சுவலி இட்ஸ் லேக் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹெச் பாண்ட் தான். லேக் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹெச் பாண்ட். ஹெச் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியாதனால ஸோ இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆர் லோயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ethers. Ethers are polar in nature. Polar in nature. So அதனால தான் இங்க நம்ம இங்க less polar னு கொடுத்திருக்கோம். Okay, so polar in nature even if both alkyl groups are identical. Both alkyl groups are identical. ஸோ அதாவது என்னன்னா இப்போ ஈத்தர் இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ இப்போ ரெண்டு ஆல்கைல் குரூப்புமே ஐடென்டிக்கலாக இருக்கும்போது ஸோ ஈத்தர்ஸ் ஆர் போலார் இன் நேச்சர் ஈவன் இஃப் போத் ஆல்கைல் குரூப்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். ஸோ இப்போ இந்த போத் ஆல்கைல் குரூப்ஸ் இதுல வந்து ஆல்ரெடி வந்து எலக்ட்ரான்ஸ் 2 lone pair ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ இப்போ இது வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணும் எடுத்துக்கலாம், இல்லை இது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிங்கிறதுனால ஸோ இட் புல்ஸ் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகணும், இட் புல்ஸ் த எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ ஈத்தர்ஸ் ஹேவ் நான் லீனியர் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இட்ஸ் நான் லீனியர். ஸோ ஈச் ஆஃப் த 2 CO bonds, அதாவது CO bonds ஆஃப் போலார். ஸோ இப்போ இது வந்து ஏன்னா இது பிகாஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இப்போ இது வந்து என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும், இது வந்து நெகட்டிவ் ஆயிரும் இல்லையா. ஸோ இப்போ போலார் இன் நேச்சர் ஆயிரும். ஸோ இப்போ நெட் டைபோல் மொமெண்ட் வந்து okay, net dipole moment is the sum of dipole moments of both the bonds of dipoles. ஸோ அதுதான் வந்து ரீசன். ஈத்தர்ஸ் ஆர் போலார் இன் நேச்சர்னா அதுக்கு வந்து ரீசன் வந்து இதுதான். ஸோ நான் லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஈச் ஆஃப் தி 2 கார்பன் CO bonds ஆர் போலார். அப்போ நெட் போலார் மொமெண்ட் வந்து இருக்கும், அதுக்கு வந்து டைபோல் மொமெண்ட் வந்து இருக்கும் அதுக்கு. ஓகேயா, ஸோ இதுக்கு என்ன ரீசன் சொல்றோம்னா நான் லீனியர், டியூ டு நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் due to this 2 RO bonds, அதாவது alkyl bonds or polar.
Okay. Next, orthonitrophenol. Nitrophenol. Orthonitrophenol is steam volatile. It's steam volatile, um, but while para is not. Para nitrophenol is not. So, அதுக்கு என்ன ரீசன் கேட்கும். ஆர்த்தோநைட்ரோஃபினால் இஸ் ஸ்டீம் volatile. இது ஏன் அப்படின்னா, ஸோ இதுல வந்து இன்ட்ராமாலிகுலர் ஹெச் பாண்ட் வந்து இருக்கு. ஓகே. ஸோ ஆர்த்தோநைட்ரோஃபினால் வந்து இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இன்ட்ராமாலிகுலர் ஹெச் பாண்ட். இன்ட்ராமாலிகுலர் ஹெச் பாண்ட்னா இதுதான் ஆர்த்தோநைட்ரோஃபினால்னா. ஸோ இப்படிதான் இருக்கும். இட்ஸ் என், இட்ஸ் டபுள் பாண்ட் ஓ. இது வந்து ஓ இல்லையா. இப்போ இதுல இது வந்து OH ஆர்த்தோநைட்ரோஃபினால்ங்கிறதுனால இட்ஸ் OH. The bond is formed between this. So this is intramolecular bond. Okay. பட் இந்த பேராவை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ இதுல என்ன நடக்கும்னா இட்ஸ் இன்டர்மாலிகுலர் ஹெச் பாண்ட் இருக்கும். இன்டர்மாலிகுலர் இதுக்கு ரீசன் வந்து அதான். இது இன்ட்ராமாலிகுலர் ஹெச் பாண்ட், இது இன்டர்மாலிகுலர் ஹெச் பாண்ட். அதுதான் ரீசன். இன்டர்மாலிகுலர் ஹெச் பாண்ட்னா ஸோ ரெண்டு NO2. இப்போ இந்த OH இருக்கு இல்லையா. ஸோ இந்த OH-ஓட இந்த N. இப்போ நெக்ஸ்ட் இதோட இது வந்து okay, it forms a H bond. இது வந்து ஒரு மாலிகுல், இது வந்து இன்னொரு மாலிகுல். ஸோ ரெண்டுத்துக்கு இடையில தான் இன்டர் மாலிகுலர்னா இதுதான். ஸோ இப்போ இன் பிட்வீன் தி டூ மாலிகுல்ஸ்ல வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு ரீசன் ஆகும். ஓகே. நிறைய கொஸ்டின் இருக்கு. ஸோ aldehydes are more reactive towards nucleophiles than ketones. Aldehydes இது வந்து உங்களுக்கு டைரக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயே இருக்கும். Aldehydes are more reactive than ketones. Okay, அதுக்கு என்ன ரீசன்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து the presence of two large substituents in ketones hinders the approach of nucleophile. அதாவது என்னன்னா ஸ்டேரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான் ரீசன். ஸ்டேரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான் ரீசன். ஏன்னா இதுல வந்து ரெண்டு ஆல்கைல் குரூப் இருக்கும் இல்லையா கீட்டோன்ஸ்ல. ஸோ அப்போ அதுதான் வந்து அது ஒரு ரீசன். ஸோ அதனால வந்து ஸோ இட் இஸ் லெஸ் ரியாக்டிவ். அது வந்து ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து ரெண்டு ஆல்கைல் குரூப்புமே வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா இருக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் இட் ரிலீசஸ் எலக்ட்ரான்ஸ். இப்போ கீட்டோன்ஸ் தான் இப்போ இப்படிதான் இருக்கும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ketones, C double bond O. It releases carbon. Okay. So அப்ப அந்த electron density over carbonyl carbon வந்து increase ஆகும் இல்லையா. So this reduces the electrophilicity of carbonyl carbon more effectively in aldehydes. So அப்போ வந்து destabilize ஆயிடும். So அதோட இது வந்து என்ன சொல்றது, it reduces the electrophilicity of carbon. ஸோ இப்போ இதுல வந்து கார்போகேட்டையான் ஒன்று ஃபார்ம் ஆக முடியாது. பிகாஸ் இந்த டூ ஆல்கைல் குரூப்ஸ் இட் ரிலீசஸ் எலக்ட்ரான்ங்கிறதுனால அந்த எலக்ட்ரோஃபிலிசிட்டி ஆஃப் கார்போனில் கார்பன் வந்து ரெடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து reduces because of this it reduces the electrophilicity of electrophilicity the positive or the carbonோட character. Okay, electrophilicity of carbonyl carbon okay, it reduces.
ஸோ இப்போ இதுதான் ரெண்டு ரீசன். இந்த ரெண்டு ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் தட் ketones are less reactive than aldehydes. Next one is amines. Amines are higher boiling compound than hydrocarbons, but lower boiling than alcohols. So again, boiling point and vandale na already sonna reason da. Amines or higher boiling point than hydrocarbon, but lower boiling point than alcohol. இதுக்கு என்ன ரீசன்னா ஹெச் பாண்ட் தான். ஓகே, இது என்ன பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் அமீன்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ் ஆர் ஹையர் தென் தோஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் ஆஃப் கம்பேரபிள், அஃப்கோர்ஸ் கம்பேரபிள் மாலிகுலர் மாசஸ் தான். ஓகே, இட்ஸ் டியூ டு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இன் அமீன்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ். ஓகே, intermolecular H bond in amines and alcohols. Okay. இன்னும் ஒரே கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். Aniline is weaker base than aniline is weaker base than methanamine. Okay, so இப்போ அனிலின்ல பார்த்தோம்னா அகைன் இட்ஸ் a benzene ring இருக்கும், sp2 hybridized carbon இருக்கும், எலக்ட்ரான் withdrawing-ஆ இருக்கும். ஓகே, but nitrogen atom donates electrons to the ring and acquire positive charge. Okay, so இப்போ இதுல அனிலின்ல வந்து so இப்படிதான் இருக்கும் இல்லையா. so this one இதுல வந்து NH2. so இப்போ இந்த இது வந்து NH2 வந்து it donates lone pair of electrons to the ring. so இது வந்து it donates. so அப்ப என்ன ஆகும்னா இது positive charge வரும். so அப்ப வந்து அதேதான் இந்த negative charge delocalized on ortho and para position by resonance. so due to this delocalization, the lone pair of electrons on benzene ring is not available for donation. Okay, so அதனால இது வந்து it is a weaker base than CH3 CH2. so due to resonance தான், due to சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா due to delocalization of electrons, localization of electrons on a benzene ring is not available for donation. Not available for donation. So அதுதான் வந்து reason it is a weaker base than methanamine. Okay, இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா CH3 வந்து it's an electron releasing group. electron releasing groupங்கிறனால increases the electron availability for on nitrogen atomல வந்து electron availability வந்து increase பண்ணும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து அதை டொனேட் பண்ணும். ஸோ பட் பேஸ்னாலே எலக்ட்ரானை டொனேட் பண்ணது தான் பேஸ் இல்லையா. ஸோ இப்போ அதனால அந்த எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால ஸோ இட் பிகம் மோர் பேஸ். ஓகே, இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். கிவ் ரீசன் கொஸ்டின்ஸ் நான் கொஞ்சம் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம இவ்வளோதான் பார்க்க முடிஞ்சுது நம்மளால. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் இன்னும் வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுத்தேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் கொஞ்சம் பார்க்கலாம்.